வெல்கம் பேக் டு கேஎஸ் தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணியே பல மாசங்கள் ஆகும். ஏன்னா 9th ல இருந்து 10th போனதுனால போர்ட் போர்ஷன்ஸ்லாம் அதிகமாகி படிக்கவே முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. அதனாலதான் நாங்க வந்து லீவ்ல இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். என்ன பண்றோம் என்ன ஆச்சு எதுவுமே தெரியல. சரி வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வர மைன்கிராஃப்ட் சீரிஸ் பேர் என்ன? சொர்க்கம். ஹெவன். இது ஆக்சுவலி ரீக்ரியேட் பண்ணனும் நம்ம சொன்னோமா? சொர்க்கத்துக்கு போணுமா? இதல போய் நில்லுங்க. நம்ம ரீக்ரியேட் பண்ணனும் சொன்னோமா? இல்ல. गाइस உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு எரர்னால எங்க வேர்ல்டே டிலீட் ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் நாங்க பட்ட பாடு இருக்கு. அதே வேர்ல்ட் அப்படியே கிரியேட் பண்ணோம். அப்படியே கிரியேட் பண்ணோம் गाइस. அப்படியே HSL அப்படியே HSL கிரியேட் பண்ணோம். ஆமாங்க. இதுக்கு நாங்க எவ்வளவு ஹார்ட் வொர்க் பண்ணிருக்கோம். அதுக்கே நாங்க 2 நாள் நைட் தூங்காம கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கே நாங்க எவ்வளவு ஹார்ட் வொர்க் பண்ணிருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும் गाइस. ஆமா गाइस. அது 10th போர்ட் வச்சுக்கிட்டு गाइस. ஆமா गाइस. அதே மைனிங் எல்லாம் கரெக்ட்டா பண்ணிருக்கோம். எல்லாம் உள்ள வந்து காமிடா. ஒண்ணு விடாம ஒரு லிங்க் இல்லாம. எப்படி இருந்த இடத்தை எப்படி மாத்தி HSL எப்படி நீங்க நாம விட்டுட்டு போனோமா அப்படியே பண்ணியாச்சு. அதுவும் பழைய வீடியோ எல்லாம் பார்த்து போறேன்டா. இப்ப எதுக்குடா கீழ போறேன்? ஆமா டைம் ஆயிடும். சரி இனிமே இன்னைக்கு என்ன பண்ணலாம்? எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தான் நானும் யோசிச்சேன். ஆக்சுவலி ட்ரெல் சாம்பர் அதெல்லாம் நிறைய வந்திருக்குன்னு வேற சொல்றாங்க. நாங்க வர டைம் என்னது? இப்ப போனா செத்துருவோம். சரி வீட்டுக்குள்ள நம்ம இன்னொரு வீடு வேற கட்டி வச்சிருக்கோம். அது உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமால. ஆமா அந்த வீடியோல கடைசி வீடியோல காமிச்சிருந்தோம். பீக்கன் மட்டும் காமிச்சோம். வீடு கட்டினத காமிக்கல. ஓ ஆமா गाइस. இருங்க. அந்த வீடியோ ராக்கெட் ஒன்னு எலக்ட்ராக். நான் இவங்க கிட்ட டெலிபோர்ட் பண்ணிப்பேன். இங்க பாருங்க गाइस செஸ்ட்ல இருக்குது எல்லாம் அப்படியே கொண்டு வந்தோம். அதுக்கு அப்புறம் ஒண்ணும் இல்ல गाइस. ஆமா गाइस அப்புறம் பாதி இத ரீக்ரியேட் பண்ண முடியல. ஒரு ராக்கெட் கூட இல்ல. சுகர் கேன் என்கிட்ட இருக்குடா. குறா 2. டோ குடுக்குறேன். 2 இல்ல 5 தேவைப்படும். போ. நீ வேற எங்கயா போன எடுத்துட்டு வரேன். ஏன் இப்ப வேற எங்கயாவது போக சொல்ற? பின்ன நீ வந்து புடுங்கல அதனால கொஞ்சம் அதிகமா எடுத்துறாங்க. வீட்டை சுத்தி இருக்க பனி என்ன பையன் அதுக்கப்புறம் போய் ராக்கெட் தின்னுட்டோம்னா சரி பார்ப்போமா? இருட்டுறதுக்குள்ள போய் அந்த பெட்ல தூக்கிட்டு ஒண்ணும் தெரியல. நீ இறங்க போறேன்டா இங்க. ஏண்டா அருமையா இருக்கடா. சங்க் ரெண்டர் சங்க் லோட் பண்ண. ஐயோ ஐயோ ஆமா. என்னது இது? நம்மளோட குப்பை. ஐயோ அது எடுத்துட்டேனா? நான் சாவுறேன்டா. மேல போடா. குப்பையெல்லாம் எடுக்காம. அந்த வேர்ல்டு கூட்டி போடா நானும் வரேன். எந்த வேர்ல்டு? அந்த இடம் அந்த இடம். மேக்மாவா? உனக்கு என்னடா எங்க இருக்குன்னு தெரியலையாடா? இருடா இப்போ ரொம்ப நாள் கிட்ட இருக்கனால வரணும். அந்த சைடு நேரா போ. என்னடா ரிட்டர்ன் வர? இல்ல ரைட். அது தெரியும்டா. என்ன இருக்குன்னு பார்த்தேன். வேஸ்ட் பண்ணாதடா. ஒண்ணுலயே போய்லாம்டா. விசால் கிராஃப்ட்ல எப்படி ஒண்ணுல மச்சாவா போயிட்டு வரோம். ஆமாங்க. லெஃப்ட். சங்கே லோட் ஆக மாட்டேங்குது. லெஃப்ட்னா ரைட் போற. லெஃப்ட் எங்கடா? போ. டேய் லெஃப்ட்ரா. இந்த வழி இல்லடா. இப்படியே நேரா போ. நீ தான் அந்த இடத்தையே ஆக்சுவலி கண்டுபிடிச்சது. ஆமாங்க சைன் வாங்க கண்டுபிடிச்சோம். வந்துருச்சு. பார்டர் மார்க் பண்ணிருக்கோம்னா இங்க தான். இதோ இது. அப்படியே எனக்கு வர தெரியாது. நான் டெலிபோர்ட் பண்ணி வரேன். வந்தாச்சு. பாருங்க गाइस கடைசியா நாங்க 2 பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு முடிச்சு உங்களுக்கு அப்புறமா ரெக்கார்ட் பண்ணான்னு வெச்சோம். வேர்ல்ட் எரர் ஆயி போயிடுச்சு. இதுதான் गाइस புது வீடு ஆன்வல் எல்லாம் பண்ணி நான் எல்லாருக்கும் நல்ல ஐட்டம்ஸ். இங்க பாருங்க டோட்டம் வந்து நாங்க ஒரு ரைடுக்கு போயிருந்தப்ப கிடைச்சது. அப்புறம் எமரால்டு எப்படி எடுத்தோன்னு எங்களுக்கு ஏன் மறந்துருச்சு. நம்ம வீட்டு கீழ இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிக்காக்ஸ் அந்த மாதிரி தான் இவங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். இவந்துல ஒண்ணும் இல்ல. எல்லாமே வந்து அந்த ரைட் ஃபார்ம் ஆக்சுவலி நாங்க செஞ்சோம். இது வந்து ஜங்க்னுவாங்க. ஆனா இதுல வந்து இன்னும் கொஞ்சம் உனக்கு இது. ஆனா இல்ல நிறைய சேடெல்லாம் தரமா வச்சிருக்கோம். மேல போய் காமி. புக்ஸோட என்சாண்டிங் புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். என்சாண்டிங் புக்ஸ் நாங்க பாதி பண்ணிட்டோம். ஒரு வாட்டி எங்களுக்கு எரர் என்னன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகல. இன்னொரு வாட்டி வேர்ல்டே போயிடுச்சு. கடுப்புல வந்து நாங்க ரெக்கார்ட் எடுக்காம பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் அப்புறம் சுகர் கிரேன் ஃபார்ம் எல்லாம் இன்ஃபினிட்டியா எங்க கிட்ட இருக்குடா. எங்களோட ராக்கெட். இப்ப பாருங்க गाइस உங்களுக்கு தரமா ஒன்னு காமிப்பான் பாருங்க. இங்க இருந்து சும்மா நட்டுனது இவ்ளோ வளர்ந்துச்சு.
ஆமா guys. அப்புறம் இது பின்னாடி வரைக்கும் பாரு அதுக்கப்புறம் இங்க பாருங்க guys, இதுதான் இதுதான் surprise. எங்களோட ஃபார்ம் கைஸ். ஐயோ இதுதான் கைஸ் எங்களோட இங்க பாருங்க ஐலாண்ட் வீட்ல ஃபார்ம். இருந்து ஒரு பாதை போடலாம்னு நினைச்சோம். இது ஆக்சுவலி நாங்க பழைய ஊர்ல வேற மாதிரி ரவுண்டா ஷேப்பா பண்ணிருந்தோம். இங்க புது ஊர்ல அது பண்ண முடியல ரொம்ப கஷ்டமா இருந்தது. இங்க நிறைய சுகர் கேன்லாம் தண்ணி போட்டு வளர்த்தோம். guys. ஆனா இது ஒரு இங்க பாருங்க ஐலாண்ட். guys, அதுக்கப்புறம் இங்க ஸ்டெப்ஸ் கட்டி இங்க செஸ்ட் வச்சிட்டோம். ஆனா செஸ்ட்ல ஒண்ணு இருக்கு. டேய் எனக்கு வேற லேண்டே பண்ண தெரியல, எங்கேயோ போய் சாக போறேன். ஹெல்த் வேற கம்மியா இருக்கு. ரா மாட்டேது குக்குடு இருக்கா. ஓகே அதனால தான் இந்த வேர்ல்டு நாங்க சொர்க்கம்னு வச்சிருக்கோம். ரைட் ஃபார்ம்லாம் ரெடி பண்ணோம். இதுல ஒர்க் ஆகல. ரைட் ஃபார்ம் கொஞ்சம் ஒர்க் ஆயி ஏன்னா சர்வைவல் அவ்வளோ எதுவும் வர மாட்டேங்குது. ரெண்டரை நீ ஏத்துக்கடா. இதோ பாருங்க Actually, இங்கதான் ஃபார்ம் இங்க பண்ணிருந்தோம். நிறைய க்ளீன் பண்ணிருந்தோம். இல்ல இல்ல இங்க நிறைய ஃபார்ம் பண்ணிருந்தோம். அதெல்லாம் வந்து இது பண்ணதுனால போயிருச்சு. அது அந்த வேர்ல்டு இல்லல. ஆமா அதாவது பழைய வேர்ல்ட்னா கெட்டா இருந்திருக்கும். எல்லாம் ஒரே வேர்ல்டு தான். இதுவும் அதுதான், அதுவும் இதுதான். இதுல என்ன இப்ப ஒண்ணும் இல்ல. சரி கைஸ், இப்ப போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆல்ரெடி 10 நிமிஷம் மேல இருந்திருப்போம். சரி கைஸ் இருங்க, என்ன முடிவு பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம். காய்ஸ் அதாவது இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து கிளம்புறதுக்கு வந்து அனைத்து பொருட்களையும் எடுத்து ரெடி ஆயிட்டோம். ஃபுட்டு, இந்த ராக்கெட்டு வந்து பகல் ஆயிடுச்சு. கரெக்டா இருக்காங்க. ஆமாங்க. இப்ப வந்து வீட மூடிட்டு கிளம்பலாம். ஆக்சுவலி இது வந்து பெர்மனன்ட் ஹவுஸ் இல்ல, சும்மா சரி முதல்ல எங்க எப்படி போகணும் டெசர்ட்டுக்கு தெரியுமா? போற வெளில போணும் guys. எப்படி? சரி வா கிளம்பலாம். என் பின்னாடியே வரியா எலக்ட்ரால? சரி இவன் ஏதோ எலக்ட்ரால போலான்னு சொல்றான். சரி நானும் வரேன். ஐயோ இந்த ராக்கெட் இல்லடா. டேய் நில்றா. ஓகே ஓகே. ஏன்டா போ. டெலிபோர்ட் பண்ணி வரேன். செத்துருவேன் பண்ணேன். டெலிபோர்ட் பண்ணி பறந்துப்பியா அப்படியே? டேய் ராக்கெட் எப்படி யூஸ் பண்ண தெரியாதா? தெரியும். இப்படி ஹோல்ட் பண்ணி அமுக்கி டபுள் டேப் பண்ணானே பறந்துடும். அப்புறம் என்ன யூஸ் பண்ணிட்டேன். நான் பறந்துட்டேன். பாரு இப்ப பறந்தே. ஆமா என்ன ஃபாலோ பண்றியா? ஆனா போவேன். எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றேன். நான் ஒண்ணுத்திலே இவ்வளவு ஸ்பீடா வரேன். அப்படியே போவோம். இப்படியே போவோம். கைஸ் எப்பதான் கைஸ் நாங்க போய் கண்டுபிடிப்போம். சரி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இல்லடா இது சும்மா இது ஓஷன் பெட். ஆமாண்டா. இல்லடா நல்லா பாரு. ஆனா கன்ஃபார்ம் கிட்ட வந்துட்டோம். நீ எங்க? என் பக்கத்துல அங்கதான் வந்துட்டு இருக்காங்க. இல்லடா இது பயம்டா. சரி கைஸ் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோன்னு பதிவு பண்ணிட்டோம். எதுவுமே கண்டுபிடிச்சா கண்டினியூ பண்ணலாம். கைஸ் தேடி போற பயணத்துல எங்கடா போனோம்? தேடி போற பயணத்துல வந்து செரி பாசம் பார்த்தோம். சோ அதனால கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. இது இடத்துக்குலாம் நாங்க வந்ததே இல்ல. வந்திருக்கோமா இந்த வேர்ல்டுல? தெரியல. இந்த வேர்ல்டுல நம்ம 100 வாட்டி கீழே விழுந்துட்டேன்டா. டெலிபோர்ட் பண்ணி வந்துட்டல. எங்கடா? இது கொஞ்சம் மைண்ட் பண்ணிப்போம். ஒரு ஸ்டாக். இப்போ நாங்க இன்வென்டரி க்ளீனா வச்சிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய புது ஐட்டமா நம்ம வீட்டுல இத வளர்க்க போறோம் இனிமே. அப்படியா? அது நட்டு வச்சிரலாம்டா. அதுக்கு ஏதோ கலெக்ட் பண்ணுமே. இதுதான் இது சாப்லிங். இது பிங்க் பெட்டல். நல்லா மரத்தை ஃபுல்லா உடைச்சா சாப்லிங் கிடைக்கும். ஏய் இது நீ வந்து சிங்க் வச்சுல ஓபன் பண்ணா டெக்கரேஷன் மாதிரி வைக்கலாம்ல அப்படின்ற. ஆமால அப்படியே பிளாக்கா வரும். இல்லடா பாரு என்ன. ஆமா அதான் நம்ம வளர்த்து தானா வர போகுது. ஆனா அது சாம்பிளிங் வேணுமே. நல்லா ஹோ வச்சு ஓடும். வீட்ல ஹோ இருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து வந்திருக்கேன். எனக்கு கிடைச்சிச்சுடா சாம்பிளிங் 2 இல்ல ஒரு 4-5 எடுத்துப்போம். 4 அதுக்கு மேல தேவை. அப்ப இனிமே நம்ம இடத்துல இது இது நம்ம அந்த ஸ்னோ வில்லேஜ்ல தான் வைக்கணும். இந்த இடத்துல இருக்க கூடாது. ஏன்னா ஸ்னோல இது வச்சா இன்னும் ரொம்ப மாசா இருக்கும். ஏதோ கிடைச்சிருக்கா போமா. பிங்க் பட்டல் அதெல்லாம் நான் எடுக்கிறேன். நிறைய தேவை. பிங்க் பட்டல் வந்து எனக்கு என்கிட்ட 4 சாப்லிங் இருக்கு. சரி பிங்க் பட்டல் வந்து இது பண்ணலாம். எட்ரா சாப்லிங் நிறையா. நல்லா வர அங்க பாரு. அங்க என் இடத்துல பண்ணலாம். மைண்ட் பண்ணி இங்க கொட்டி சாப்லிங் கிடைச்சிருக்கு. பிங்க் பட்டல் தான் கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைச்சிருச்சுடா. இந்த இடத்துல சும்மா நான் ஏஸ்கே பண்ணேன். அங்க பாரு மேல எவ்வளவு இருக்குன்னு இந்த மரத்துல. என்னமா கீழே இது ஒரு சாப்லிங் 5 சாப்லிங் வச்சிருக்கேன்டா. எனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. 6 சாப்லிங் வச்சிருக்கேன். இங்க ஒரு சாப்லிங் 7 8 சாப்லிங் வச்சிருக்கேன். இப்பதான்டா கிடைக்குது 8. அப்ப 9 சாப்லிங் இருக்கு நம்ம கிட்ட. 6 தாப்போம். என்கிட்ட 2 இருக்கு. சூப்பர். சரி கைஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி மறுபடியும் போகும்போது கண்டினியூ பண்றோம்.
கைஸ் இப்ப அடுத்த தேடுதல்ல நமக்கு வந்து ஜங்கிள் பயம் கிடைச்சிருக்கு. ஜங்கிள் டெம்பிள் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டெசர்ட்டுக்கு போலாம்னு நினைச்சா எங்க வந்துட்டோம். சரி கைஸ் ஏதாவது டெம்பிள் மாதிரி கண்டுபிடிச்சா கண்டினியூ பண்றோம். கைஸ் இப்ப அதாவது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வில்லேஜ் கிடைச்சிருக்கோம். இதுல ஹேபே கலெக்ட் பண்ணலாம். சரி இதெல்லாம் இந்த வில்லேஜ்ல நம்ம பழைய வேர்ல்ட் கேஹெச் இதெல்லாம். ஆமா கைஸ் அதே வீட்ல வந்து அக்சஸ் அதே மாட்டா. சரி நான் என்னன்னு பாத்துட்டு அப்புறம் கைஸ் அதாவது இப்ப வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தேடினதுக்கு அப்புறம் டெசர்ட் டெம்பிள் கிடைச்சிருக்கு. ஜங்கிள் டெம்பிள் பக்கத்துல இருந்தது. இது தெரியாம நாங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் பக்கத்துல வில்லேஜ் சரி ஓகே இப்ப வந்து உள்ள போய் லூட் அடிக்க ஆரம்பிக்கலாம். கீழே வந்துட்டேன். உஷாரா இருக்கும். நான் போட்ட வயல நீ போறியடா. சரி இது மைண்ட் பண்றது உஷாரா மைண்ட் பண்ணணும் गाइस. நேரா உள்ள உடைச்சு ஓடணும். கரெக்ட். எப்பறா தெரியும் உனக்கு? அந்த டெக்ஸ்சர் பிளேட்டை வந்து மிதிக்கணும் गाइस. டேய் டெக்ஸ்சர் பிளேட் மிதிக்கல. அக்வா இன்ஃபினிட்டி அப்புறம் கம்பவுண்டர் டிஎன்டில இருக்கு நம்ம எடுத்துக்கலாம். இரு எமரல்ட் இது கிடைச்சிருக்குடா 2 गाइस வித்திங் ஆர்மர் டெம்ப்ளேட் கிடைச்சிருச்சு. அது ஒண்ணு நீ எடுத்துக்கோ நான் எடுத்துக்கறேன். சரி கீழ இருக்கிற டிஎன்டில எடுத்துக்கலாம். டேய் லஷ்கே வரா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்டா. வீட்டுக்கு வந்துக்க மாட்டேன். கீழ பாரு. ஐயோ கீழ வந்தா இதா இருமே. டேய் வாங்கிட்ட நான் இருக்கடா டெலிபோர்ட் பண்ணலாம். ஓ வாவ் ஐயோ கீழ போய் போறீங்க. அதான் சொன்னல லஷ்கே நம்ம ஆனா இது நம்ம லஷ்கேவும் கனெக்டடா தான் இருக்கும். ஏனா गाइस நம்ம டேய் மூடி விட்டு போய்ட்டா தரங்கறேன். டேய் சே நம்ம விட்டே போறோம். டேய் எதுக்கு தேவையில்லாத காப்பாத்து. ஆக்சுவலி வாய்ப்பு இருக்கலாம்டா. நம்ம பாரு எண்ட் சிட்டி லஷ்கே பக்கத்துல தான் இருக்குது. இந்த டெசர்ட் டெம்பிளும் லஷ்கே பக்கத்துல தான் இருக்கு. காப்பாத்துற. என்னன்னா டிஎன்டில கீழ விழுது. எனக்கு ஒரு 2 டிஎன்டி கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம எங்கடா போறோம்? அடுத்தா வில்லேஜ்ல பேரா நல்ல பொருள் இருக்கான்னு பாத்தோம். வில்லேஜ் போயிட்டு அதுக்கு அப்புறம் நாளை இந்த டிபி பண்ணனும். நாளை வந்துட்டேன். செஸ்ட்ல எல்லாம் நிறைய இருந்துது கம் பவுடர்லாம். அதெல்லாம் வேஸ்ட். நம்ம வீட்டுக்கு போனாலே கிடைக்கும். பேசாம பறந்து வந்துட்டா. நான் உள்ள வந்துட்டேன். எதுக்கு ரிஸ்க்? சரி இது என்ன இவ்ளோ பெரிய வீடு? உடன் பிட் நீ தானா? அப்ப நான் தான் டெர்மினேட்டர். இது ஞாபகம் இல்லையாடா? ஐயோ என்னடா இது நார்மல் புக் வச்சிருக்கீங்க பிரெட் ஓகே. என்ன புக் அடப்பாவி கெட்டதனமா எடுத்துட்டான்டா. அது என்ன புக்டா? நார்மல் புக்டா. அடுத்து எங்கடா ஜங்கிள் டெம்பிள் தான் நம்ம போறோம். இது என்னடா புது பூ நான் பார்த்ததே இல்லடா. இதுவா? டேய் காமல டேம் பண்ணலாம்டா. ஆமா. இது என்னது இது? டெரகோட்டா. சரி நான் காமல டேம் பண்ணி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். எப்படி எடுத்துட்டு போவ? புது பூ எடுக்கலாம்டா. எனக்கு பூனை கறி வேணும். இது புது பூ எடுக்கலாம். இந்த பூ நான் பார்த்ததே இல்ல இந்த கேம்ல. எடு. என்னடா போயிடுச்சு. சரி சின்டெக்ஸ்ல தான் இருக்கு. ஓ இந்த வீடா? நம்ம எனச்சு விளையாடுவோமே அந்த வீடு. பாருங்க. டேய் ஏங்கடா வெளியிலே போக முடியல. புது பூ நான் எடுக்காம. என்ன கேமல் அழகா இருக்கே. பாக்க சகிக்கலையே. நீ ஒருத்தனாண்டா இப்படி பண்ணுவ. பண்ண மாட்டேன். லாக் ஆகுற. இப்ப சாப்பிடணும். விட்டண்டா. இங்க இப்ப அது போர் அடிச்சது. பண்ணிட்டான். உள்ள என்ன இருக்கு நான் பாக்கணும். சரி அடுத்தவா நம்ம டெசர்ட் டெம்பிள் போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. டெசர்ட் டெம்பிள் தான் போயிருக்கு. ஜங்கிள் டெம்பிள். அதுல ஏதாவது பாஸ் இருப்பானா? இருக்க மாட்டான். ஆனா நம்ம கொஞ்சம் மைண்ட் கேம் மாதிரி விளையாட்டு போகணும். உள்ள நிறைய ட்ராப் இருக்கும். ஆமா ஆமா. சரி गाइस ஜங்கிள் டெம்பிள் இங்க ஜங்கிளே இங்க தான் இருக்கு. இங்க தான் போணும். சரி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்றோம். ஓகே गाइस அத நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஜங்கிள் டெம்பிளையும் கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப பக்கம் தான். ஆமா கொஞ்சம் இப்ப உள்ள போனா நமக்கு வாங்க ஒரு 2000 பிளாக்ஸ் தான். இரு நான் வீட்டுக்கு போய் ஷெல்டர் பாக்ஸ் எடுத்து வரேன். இவன சாவடிச்சு இருங்க गाइस. போன வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் गाइस. இப்போ எப்படி போறது அந்த டார்ச் இருக்கா? அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. டிராப் இருக்கும்டா பாத்ரா. நான் முன்னாடியே வரேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் தெரியும். இங்க பாரு லிவர் இருக்கு பாரு. புடிச்சி பிகாக்ஸ் மைண்ட் பண்ணு. வாடா பா. லிவர்லாம் உடைச்சு விட்டு. அதே இருடா நகராதடா. பின்னாடி போறோம். பின்னாடி எதா இருக்கான்னு பாரு.
கன்ஃபார்ம் ஏதோ ஒரு ட்ராப் வச்சிருப்பாங்க. நடந்தா செத்துரும். எதுவும் இல்ல. இதோ இங்க இருக்குடா. ஓ க்ரௌச் பண்ணி போகணுமா? இங்க இருக்குடா. இங்க ஒரு பார்பு கண்ணுக்கு தெரியாத ஒயர் இருக்கும். டேய் நம்பர் அத பாத்து. க்ரௌச் பண்ணியே போகணுமா? ஆமா ஆமா. நடந்துட்டோம்னா செத்துருவான். அங்க பாரு நம்மளுக்கு நேரா. இங்க பாரு ஒயர் வச்சிருக்கான் பாரு. லெவல டார்ச் வச்சேன். ஸ்ட்ரிங். என்னமோ ட்ராப்டா. இங்க பாரு. அது ஏன் என்ன அடிக்குது? ஒரு பாத்து. இது மேல ஆஹா இங்கெல்லாம் ரெட்ஸ்டோன் வச்சு ட்ராப் வச்சிருக்காங்களே செஸ்ட்ல. ஏய் செஸ்ட்ல ட்ராப்ல இருக்குடா ஒயர் வச்சு போட்டுருக்காங்க. செஸ்டே உடைச்சிரு. என்னடா அது போனுக்காடா இவ்வளவு தூரம் வந்தோம். செஸ்டுக்குள்ள என்ன இருக்குன்னு போய் பாருடா போடா. எழுஞ்சி வரலாமா? வா வா எல்லா ட்ராப்லாம் உடைச்சிட்டேன். என்ன இருக்குன்னு ஏய் இது மேல கிரவுச் தேவை. எல்லா ட்ராப்பும் உடைச்சிட்டேன். என்னடா இது? சரி மேல ஒரு இடம் இருக்கும் அங்க போனோம். எங்க எங்க நேரம் ஓடுற எப்படிடா போனா? என்னடா இது? இது கூட ஜங்கிள் டெம்பிள். வேற ஏதாவது கண்டுபிடிச்சிட்டியா? வேற எங்கேயாவது உள்ள ரூமா சீக்கிரம் அறைய போகும்டா. இங்க ஏதோ மறந்துருக்கு. நல்லா மைண்ட் பண்ணு கீழே. நான் அப்படியே ஒரு ஒரு பட்டன் மைண்ட் பண்றேன். இல்ல அந்த சைடே ஏதாவது இருக்கும். இங்கதான்டா போகுது. நான் அப்படி பார்த்ததே இல்லையே இது வரைக்கும். அப்புறம் நீ எப்படி நினைச்ச? ட்ராப் இருக்கும் அது தெரியும் எனக்கு கரெக்டா. இல்ல இவ்வளவுக்கு போனஸ் வந்தேன். ஒண்ணுமே இல்ல. நமக்கு தெரியாம வந்துட்டோமா எதுவும்? இல்ல இல்ல கரெக்ட் தான். இதுதான் ஜங்கிள் டெம்பிள். டெம்பிள் இது. ஐயோ வேற வேற கண்டுபிடிக்கணுமா அப்புறம்? இல்லடா போதும் நம்மளுக்கு தான் வந்துட்டோமே गाइस வந்துட்டோம். ஜங்கிள் டெம்பிள் என்ன இருக்கும்? இந்த மாதிரி லூட் ஏதான் இந்த மாதிரி கோல்டன் டெம்பிள் வேற ஏதாவது கண்டுபிடிப்பேன் ஏதாவது இருக்கான்னு. கோல்டன் ஆப்பிள் அந்த மாதிரி தான்டா இருக்கும். இது என்னோட கீழ ஒரு ஓட்டை. எங்க என்னடா இது? நான் இவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணி வந்தேன். என்ன இது மேல இவ்வளவு பெருசா அப்படி எதுக்கு கட்டி வச்சிருக்கேன்? ஏதாவது இருக்கும்டா சைடுல. வாய்ப்பு இருக்கலாம்டா நீ சொல்ற மாதிரி. நல்லா செக் பண்றா ஜங்கிள் டெம்பிள். மேல வந்துட்டேன். மேல என்ன இது? என்னது அது? என்னது? ஒண்ணுமே இல்ல. சரி அப்ப வேற டெம்பிள் போ. பக்கத்துல ஏதாவது இருக்கும். காண்டா இருக்கும். சரி கைஸ் வேற ஏதாவது டெம்பிள் போறோம். பை கைஸ் நாங்க இன்னொரு இது பக்கத்துலயே இருந்து கண்டுபிடிச்சோம் வந்துட்டோம். நாங்க பண்ற பாடி இருக்கே எங்க பாட்டம் இவங்க நான் உடைக்கிறேன் டாப்ல உடைக்கணும். நாங்க இந்த மட்டும் இவங்க ஒழுங்கா தரல. அவ்வளவுதான் வாழ்க்கையில டெசல் டெம்பிளுக்கு வரவே மாட்டேன். அந்த லிவரோட இதுக்கெல்லாம் டான்ஸ் இருறா கௌசி இருறா. நடுவில் ஸ்டிங் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். எப்போ ஸ்பிட்டிங் டேப்லெட் கொடுத்துறாங்க கௌஷிகன் எடுத்துக்கோ. என்னது வைல்ட் ஆர்மர் டெம்ப்ளேட். ஆனா போன் மட்டும் கன்ஃபார்ம் தராங்கடா. ஆனா நம்ம டிராப் இன்னும் உடைக்கலனா. அப்படியே நேரா மண்டில விடுறதுக்கா? அவ்வளவுதான் இது மேல வேஸ்ட். பக்கத்துல ஒண்ணு பார்த்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பிளாக் பார்த்தேன். ஏதாவது இருக்கான்னு பாப்போம். இன்னொரு டெம்பிளா? பக்கத்துல ஒண்ணு பார்த்த மாதிரி இருந்துச்சு. இருங்க கைஸ் அது என்னன்னு பார்த்துட்டு சொல்றோம். கைஸ் ஆமா கைஸ் பார்த்தது உண்மைதான். இன்னொன்னு மட்டும் தான் டெசர்ட் டெம்பிள் கண்டுபிடிக்கல. இப்படி உள்ள போனா செத்துருவோம் நேரம். மை பண்ணிட்டு இவன் தான் கைஸ் டெசர்ட் டெம்பிள் கண்டுபிடிக்கல. ப்ரோவா இருக்கான். ஜங்கிள் டெம்பிள். ஐயோ நான் டிராப் உடைக்கணுமா? இது ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கு. வந்திருக்க மாட்டேன்டா. ரெண்டு இருக்கு. எப்படி அவனை பக்கத்துல இருக்கு தெரியுது? அத நான் பார்த்தேன். அது எப்படி இருக்காதுன்னு. நீ பறந்துகிட்டே ஒரு இடத்த காமிச்ச நோட் பண்ணிட்டியா? அது மட்டும் இல்ல இதுல என்ன இருக்குன்னு காமிப்போம் வியூவர்ஸ்க்கு. என்ன ஓபன் பண்ணாத செஸ்ட் நான் ஓபன் பண்றேன். ஓய் போட்டான்டா பாத்தியா? யார விட்டான்? உள்ள என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. गाइस டைமண்ட் அடிச்சிருச்சு. வா ஒரு டெசர்ட் டெம்பிள்ல டைமண்ட் மட்டும். வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுமா? எத்தனை போற நல்ல இடத்தவா போனா சரி. இந்த மாதிரி மொக்க இதுவே எவ்வளவு நேரம் தேடுறது? வேற ஏதாவது இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்கா? பக்கத்துலயே தான் இருந்துச்சு. தெரியல. சரி கைஸ் இன்னும் ஒன்னு ரெண்டு டெசர்ட் டெம்பிள் லூட் பண்ணிட்டு வீடியோ டெசர்ட் டெம்பிள்ல வேற ஏதாவது தேடுவோம் गाइस. வேற ஏதாவது
ஐ மீன் ஜங்கிள் டெம்பிள் அதான் வேற ஏதாவது தேடுவோம். லூட் பண்ணிட்டு கண்டினியூ பண்றோம். ஓகே கைஸ். கைஸ் அண்ட் ஒன் மோர் டெஸ்ட் டெம்பிள், ஐ மீன் ஜங்கிள் டெம்பிள் கடல் பக்கத்துலயே இருக்கு. நாங்க ஆக்சுவலி போதும் வீட்டுக்கு போலாம் தான் பாக்கணும். நான் சொன்னேன் கௌசிகன் தான் லூட் வேணும் அப்படின்னு சொல்லி நல்லா லூட் கிடைக்குது, அதனாலதான் லூட் வேணும். சரி இதையும் காமிப்போம். நல்லதா கிடைக்குது, நான் திறந்ததா நல்லதா கிடைக்குது. ஐயோ திறக்கும் போது சாம்பிஸ் வருதுடா. ஹெல்த் இல்லடா, இவன் அடிடா. என்னடா உள்ள ஜாம்பியா வராங்க. ஐயோ உள்ள பயங்கரமான ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருந்தா கன்ஃபார்ம் இந்த லிவர்லாம் ஆக்சுவலி வேஸ்ட் உடையும். மெயின் போட்டாடே செத்துருவேன்டா நானு. நான் மட்டும் இல்லை, எங்க பேர் ஏகனே எத்தனை பேர்டா டேய், உள்ள ஒரு ஆர்மியே இருக்குடா. 2 பேர் தான் இருக்காங்க. ஆர்மி அந்த மாதிரி இவனே டாப் ஓபன் பண்ணிட்டு இருக்கான்டா. ஏன் எல்லாம் நீ செஸ்ட் ஓபன் பண்ணு. இதுதான் இன்னும் கடைசியா ஒண்ணு கண்டுபிடிக்கிறோம் அப்படியாது. இது எங்களுக்கு ஒண்ணு கண்டுபிடிக்க 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகுது. கண்டுபிடிச்சிட்டு அதோட முடிச்சிடலாம் வீடியோ. கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா அங்க வந்தோம் கிடைச்சது. இது வந்து பழகி போயிடுச்சு 4 டெம்ப்ளேட். சரி கைஸ் 3மே புது விதமா இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்றோம். கைஸ் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்ச லூட் எவ்வளவுனா இந்த ஒரு ஷல்கர் பாக்ஸ் இல்லாம இந்த 2 ரோ கைஸ். இதுதான் கைஸ். இதுல வந்து வர்த்தன் ஐட்டம்ஸ்னா 2 கோல்டன் ஆப்பிள் 12 டைமண்ட். வைல்ட் ஆர்மர் நிறைய கிடைச்சிச்சு. வாடா நம்ம ஸ்பிட்டிங் டெம்பிள். அது இல்லாம வைல்ட் ஆர்மர் ஒரு 10 இது, அப்புறம் கோல்டு டைமண்ட் ஆர்மர், அப்புறம் ஒரு 3 புக், அப்புறம் 25 இது. அவ்வளவுதான் கைஸ். வா வா அந்த வைல்ட் ஆர்மர் இங்க பண்ணி காமிச்சலாம். வா இந்த ஒரே நிமிஷம் கைஸ். கைஸ் இதுதான் என்கிட்ட இப்போதைக்கு இருக்கிற டெம்ப்ளேட். அது இல்லாம 2 செஸ்ட்ல இருக்கு. நிறைய செஸ்ட்ல இருக்குன்னு நானே இல்ல எடுத்துட்டேன், அதெல்லாம் எடுத்துட்டேன். இது எது இதுக்கெல்லாம் அப்ளைஸ் டு ஆர்மர் இன்கிரிடியன்ட் இன்கட் அண்ட் கிறிஸ்டல்ஸ். சரிவா நான் உனக்கு ஒண்ணு எதுல எப்படி போடுறது? வைல்ட் ஆர்மர் தானே. ஸ்பிட்டிங் டெம்ப்ளேட்ல வா. ஓ ஸ்பிட்டிங் டெம்ப்ளேட் நெதரைட் இன்கட் வைக்கணும்டா. இருந்தது என்கிட்ட ஒரு 3. அது அந்த ஊர்ல இருக்கு. இங்க பாரு, இப்படி வச்சுட்டு இங்க பாரு இப்படி வைக்கணும். என்ன இங்க ஓ லாபிஸ் என்ன டைமண்ட் எதுவும். ஓ அதுக்கு ஏத்த மாதிரி வருமா? டைமண்ட் லாபிஸ் கூட வைக்கலாம். எமரால்ட் வைக்கலாம். 2 எமரால்ட் கரெக்டா இருக்குடா. எனக்கு ஒண்ணு அப்படியே தூக்கி போடு. சரி நீ ஏன் வீடியோல காமி, உனக்கு தான் தெரியும்ல. சரி நான் பண்றேன். முதல்ல வந்து இதே வைக்கவும், அடுத்து ஆர்மரே வைக்கவும், அடுத்து எமரால்டே வைக்கவும். ஓ அதுக்கு ஏத்த மாதிரி வருது. இதுவே நெதரைட்னா அது இன்னும் காரமா வரும். நெதரைட் போட்டுப்போமா? அதுக்கு நெதரைட் ஸ்மித்திங் டெம்ப்ளேட் வேணும். லாஸ்ட்ல கண்டுபிடிச்சு. இல்ல நான் 3 நெதரைட் இங்கேட் தான் இருக்குல்ல, போட்டுருவோமா? டேய் கமாண்டா யூஸ் பண்ணேன் சொல்லி. சரி ஓகே. அந்த அளவுக்கு நல்லா சரிடா. சரி நீ தான் போடுற அவ்வளவுதான். நீ எடுத்துக்கிட்டியா? நான் போட வேணாம்னு நினைக்கிறேன்டா. நான் போடலடா. நான் போட்டேன்டா. எப்படி இருக்குன்னு பாப்போமா? நடுவுல ஒரு சூப்பரா நல்லா இருக்கு. கிரீன் கலர்ல. சரி வா நைட் ஆனவனே ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடு. நாம இன்னும் ஒரே நிமிஷம் கைஸ். அதாவது இப்போ ஒரு பெரிய விஷயம் பண்ணலாம். எல்லாத்தையும் பிளான்ட் நட்ட வச்சு நாங்க பண்ணிருக்கோம். நல்லா அதான் சாப்லிங் அவ்வளோத்தையும் எடுத்துட்டு வந்தோம்ல கைஸ். 10 வேற இருக்கு இந்த இதுல இருந்து எடுத்து. சரி கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அது அவுட்ரோ அங்க வரைக்கும் போடலாம். அந்த எஃப்ஐ போட்டு அவுட்ரோ முடிச்சிருவோம். இந்த எஃப்ஐலே நான் ஓடி வரேன். நல்லா இருக்குண்ணா ரேட்டிங் கொடுங்க. லெஃப்ட்ல ஒன்று வச்சிருக்கேன், ரைட்ல ஒன்று வச்சிருக்கேன். எல்லாம் பார்த்தீங்க. அவ்வளோதான் கைஸ். அது வரைக்கும் உங்களுக்கு உங்கள் கௌசிகன் மற்றும் வச்சுட்டேன். டாடா பை பை.